Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். நாங்க வந்து நேட்டிவ் போறோம். சோ அதுக்கு முன்னாடி நாங்க என்னெல்லாம் பண்ணோம், வழியில நாங்க என்னெல்லாம் பார்த்தோம்ன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல fish tank setup பண்ண vlog போட்டுருக்கேன். சோ இப்போ நாங்க ஊருக்கு போறனால எங்க ஃபிஷ்க்கு எப்படி சாப்பாடு போடுறதுன்னு தெரியல. எப்படி 4 days மேல ஆயிடும். அப்போ ஃபிஷ்க்கு யார் சாப்பாடு போடுவா? எப்போவுமே எங்கள் வீட்டில் யாராவது இருப்பாங்க ஃபிஷ்க்கு சாப்பாடு போடுறதுக்கு. ஆனால் இந்த வாட்டி எல்லாருமே கிளம்புறோன்ற மாதிரி இருந்தது. அதனால எனக்கு கரெக்டாக வீட்டில் யார் இருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஃபிஷ்க்கு ஏதாவது ஒரு சாப்பாடு நம்ம ரெடி பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிஷ் கடையில் போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி 15 days அதாவது வெக்கேஷன் ஃபுட்டுன்ற மாதிரி இருக்குது, நீங்கள் 15 days வரைக்கும் இதை போட்டுக்கலாம். ஃபிஷ் டேங்கில் நீங்கள் போட்டு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஃபிஷ் வந்து சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கும், இது எந்த ப்ராப்ளமுமே வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நெட்லேயும் நிறையா சர்ச் பண்ணேன், அங்கேயுமே நிறையா இருந்தது. இது நல்லா பெருசாக இருந்தது. ஸோ ஒரே ஒரு இது போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஃபிஷ்க்கு தேவையான சில இதுவும் வாங்கிட்டு வந்தோம், ஃபுட்டு அதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்தோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி போட சொன்னாங்க. நாங்களும் இப்போ கிளம்ப ரெடி ஆகிட்டோம். ஸோ இதை வந்து உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். எப்போவுமே எங்கள் ஃபிஷ் டேங்க் கிட்ட போனோவே அந்த ஃபிஷ்க்கெலாம் தெரிய ஆரம்பிச்சோம் நாங்கள் வரோன்ட்டு. ஸோ எல்லாமே ரொம்ப பரபரப்பாயிரும். மற்ற டைம்லாம் நார்மலாக தான் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கோம். கிட்ட ஆள் இருக்கும்னு தெரிஞ்சாலே அது அப்படியே பரபரப்பாக ஸ்விம் பண்ணோம். இந்த மாதிரி நாங்கள் உள்ளே போட்டோன்னே அதுலேருந்து இப்படி பபிள்ஸ் மாதிரி வருது. அது வந்து ஒரு ஃபுட் பார்ட்டிகல்ஸை ரிலீஸ் பண்ணுமா. இது 15 days வரைக்கும் நம்ம எங்கேயாவது வெக்கேஷன் போகிறோம் அப்புறம் ஃபிஷ்ஷை பார்த்துக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு விதமான இதுவும் இருக்குது. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடர் மாதிரி டைம் செட் பண்ணிக்கிட்டா எவ்வளோ ஃபுட்டு போடணும், அது எத்தனை டைம் போடணும் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோன்னா அது வந்துட்டு ஃபுட்டு ஆட்டோமேட்டிக்காக போட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அது ஓப்பன் ஃபிஷ் டேங்க்கில் தான் செட்டப் பண்ணுறதுக்கு ஈஸி. எங்களுக்கு வந்து க்ளோஸ்டு ஃபிஷ் டேங்க், அதனால எங்களுக்கு அது செட் பண்ணுறது கஷ்டன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால சரி ஓகே நம்ம இப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட்டுட்டு நாங்களும் நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். இந்த ஃபிஷ்ஷு ஃபுட்டு போட்டு அதுக்கப்புறம் அது எப்படி இருந்தது டேங்க்கு, அதுக்கப்புறம் எப்படி க்ளீன் பண்ணுன்றதை நான் வந்து நெக்ஸ்ட்டு vlogல காட்டுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நைட் 11:30க்கு மேலே தான் கிளம்புனோம். கிளம்பிட்டு நாங்கள் ஒரு 45 minutes டிஸ்டன்ஸில் வந்து இரணியம்மன் கோயில் 45 minutes கிட்ட 1 hour கிட்ட ஆகிடும். இந்த கோயிலை வந்து எப்போவுமே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு தான் எங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். நான் எங்கள் அப்பா கூட போனாலும் சரி, எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாரோட சேர்ந்து போனாலும் சரி, இந்த இரணியம்மன் கோயிலில் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு தான் எங்கள் ஊருக்கு கிளம்புவோம், எங்கள் ட்ராவல் நல்லபடியாக இருக்கணும்ட்டு. ஸோ நைட் டைம்ன்றனால கோயில் க்ளோஸ் ஆகிருந்தது. சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட் டைம் ட்ராவல்னாலே மோஸ்ட்டாக ரொம்ப ஸ்லீப்பியாக தான் போகும். அப்புறம் என்ன இந்த விளாகில் காட்டுவேன் தானே யோசிக்கிறீங்க. நாங்கள் நேட்டிவ் போகிறதுக்கு வழியில் சேலத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு போனோம். அந்த இதை தான் நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் மார்னிங் கிளம்பினோன்னா அப்புறம் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடும். ஏன்னா இங்கேருந்து சேலமில் அந்த கோயில் 7 hours கிட்ட காட்டுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் ஊருக்கும் 7 hours காட்டுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் நைட்டு இப்படி 11:30 கிட்ட கிளம்பிட்டோம். அப்புறம் இடையில வந்து ஒரு இடத்துல ரிலாக்ஸ் பண்ணோம். கொஞ்சம் காஃபி வாங்கி குடித்தாங்க எங்கள் அத்தை. நான் வந்துட்டு ஜூஸ் வாங்கி குடித்தேன். நான் மோஸ்ட்டாக காஃபி டீ வந்து எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் அவ்வளோவா குடிக்கிறதில்ல. அதுவும் இது நைட் டைம்ன்றனால நான் ஜூஸ் வாங்கி குடித்தேன். ஆனால் ஐஸ்லாம் போடாமல் நார்மல் வாட்டர்மெலான் ஜூஸ் வாங்கி குடித்தேன். இதுதான் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ண பிளேஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் தூங்கிட்டேன். காலையில் கொஞ்சம் விடிஞ்ச பிறகு தான் இருந்துச்சு. சேலம் கிட்டே போயிட்டோம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஏற்காடு போகும்போது சேலம் கிட்டே போகும்போது அந்த லொக்கேஷன் வந்து மார்னிங் டைம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போவுமே நான் பார்க்கும்போது நல்லா க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு. இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். திருப்பி பெட்ரோல் பங்க்கில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். கொஞ்சம் மேலே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து இப்படி பிள்ளையார்னு போட்டு கன்னிமார் ஓடைன்னு போட்டிருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் கந்தகுரு கவசம் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. கந்தகுரு கவசம் படிச்சிருந்தா அதில் வந்து ஒரு லைன் வரும், கன்னிமார் ஓடையிலே நீராடி நீரு பூசி கந்தகுரு கவசம் மோதி கந்தகிரி ஏறி விட்டாள். இந்த லைன்ல வர கன்னிமார் ஓடையும் கந்தாஷ்டம கோயிலுக்கு தான் நாங்க வந்தோம். எங்க அத்தை வந்து இந்த கந்தகுரு கவசத்தை டெய்லி படிக்கும்போது அவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஆசையா நாங்க நெட்ல நிறைய சர்ச் பண்ணோம். கந்தாஷ்டமம் கந்தகிரின்னு போட்டா நிறைய கோயில் காட்டுச்சு. ஒரு வழியா இருந்ததா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு வந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த கன்னிமார் ஓடைன்னு நாங்கள் பார்க்கல. அந்த இடத்துல டக்குன்னு கார் கிராஸ் ஆகும், கன்னிமார் ஓடை போட்டிருந்தாங்க. அப்போ இங்கே தான் ஃபஸ்ட்டு இறங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இறங்கி போனோம். ஆக்சுவலாக அந்த பிளேஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த லொக்கேஷன். இதுதான் அந்த கன்னிமார் ஓடை.
தண்ணி அழகாக போயிட்டு இருந்துச்சு. மார்னிங் டைம்ன்றனால நல்லா வியூவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வெயில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இருந்தாலும் நல்லா இருந்தது அந்த பிளேஸ். அங்கே ஒரு கோயிலும் இருக்குது, கன்னிமார் கோவில்னு ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த கோயில் வந்து திறக்கலை, அதனால நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கோயில் திறக்கிறதுக்காக. சரி நாங்களும் அந்த டைமில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்த தண்ணியிலேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு போனோடனே கை காலெலாம் இது பண்ணிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிட்டோம். குளிக்கிற ஐடியாவில் நாங்கள் வரல, ஆனால் இங்கே குளிக்கிறது கூட முடியும், ஆனால் இங்கே இல்லை. ஆனால் இங்கே கோயிலில் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப இந்த இடத்தெல்லாம் வந்து அவ்வளோ மெயின்டைன் பண்ணல, ரொம்ப குப்பையாக தான் வச்சுருந்தாங்க. அந்த தண்ணிக்கிட்ட உட்காந்துட்டு அந்த வியூ அந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்கு அந்த மலை வந்து நல்லா இருந்தது. அப்போ தான் சூரியனும் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருந்தது. ஒரு 8 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் போகும்போது. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கோவில் திறக்கிறதுக்காக. நாங்களும் அங்கே அப்படியே உட்காந்து தண்ணியில் கால் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க, அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தா அங்கே வந்து ரொம்ப கவராக இருந்தது. அந்த ஓடைக்கிட்ட வந்து நிறைய கவர் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தால் டக்குன்னு ஒரு கவர் எடுத்து அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ குப்பையாக்கி வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. இங்கே வந்து நிறைய குக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே மசாலா பேக்கெட்டாக இருக்குது. அந்த மாதிரி செய்கிறவங்க செய்யுங்க, ஆனால் இப்படி கவரெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி அந்த தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை ஸ்பாயில் பண்ணாதீங்க. நீங்கள் கொண்டு வர்றது அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டா நல்லாயிருக்கும். ஸோ என் ஹஸ்பண்டும் சரி நம்மளால் முடிஞ்சது, நம்மளால் ஃபுல்லாலாம் க்ளீன் பண்ண முடியாது, சரி ஓகே கொஞ்சம் அந்த நேரம் சும்மா உட்காந்துருக்க இடத்துல இருந்த மாதிரி 2-3 கவர்ஸ் அந்த இடத்துல இருந்த இது மட்டும் க்ளீன் பண்ணாங்க. ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு அந்த சைடில் இருந்த எல்லா கவரையுமே நாங்கள் எடுத்துட்டோம். நானும் எடுத்தேன், ஹஸ்பண்டும் எடுத்தாங்க. நம்மளால் டெய்லியும் இதை பண்ண முடியாது. ஸோ அவங்களே வந்து இந்த மாதிரி கொண்டு போகிற கவர் அதெல்லாம் போடாமல் இருந்தால் பாருங்கள் இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது. அந்த இடத்துல கவரே இல்லாமல் இவ்வளோ கவர் நாங்கள் எடுத்தோம். இதுக்கு மேலே எங்களுக்கு எதில் கலெக்ட் பண்ண அப்பெல்லாம் தெரியல. சும்மா எடுத்துகிட்டு அங்கே ஓரமாக நிறைய குப்பை கூட்டி வச்சுருந்தாங்க, அங்கே தான் போட்டோம். கோயில் திறக்கிறதுக்குள்ள அப்படி சுற்றியும் நிறையா இருந்து சரி அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்துட்டு ஒரு ஐயப்ப சாமி கோயில் கட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனால் ஐயப்ப கோயில் வழின்னு மட்டும்தான் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கோயிலை பார்க்கலான்ட்டு ஏறி போனோம். ஆனால் கோயில் வந்து இன்னும் கெட்டி முடிக்கலை, இன்னும் சீக்கிரமே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாதி கெட்டினதோட தான் இருக்குது. அங்கே வெறும் ஐயப்பன் சாமி ஃபோட்டோ மட்டும்தான் இருந்தது. போய் அந்த ஃபோட்டோ பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இந்த இடத்துல வந்து லொக்கேஷன் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அந்த தண்ணி வந்து அழகாக விழுது. இந்த லொக்கேஷன் இந்த இடம் இது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த இடத்த வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் தான் பண்ணலை. ஏன்னா இந்த நடக்கிற வழியிலலாம் நிறைய கிளாஸ் உடச்சி போட்டிருந்தாங்க. இது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றியும் நல்லா க்ரீனிஷாக, நடுவில் தண்ணி. இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா படத்தில் அப்படிலாம் பார்ப்போம். உடனே ஹஸ்பண்ட் நான் போய் அந்த நடுவில் நடக்க போகிறேன். நானும் கூட போயிட்டு நானும் அந்த நடுவில் வலிக்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் அது கூட நடுவில் நடந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பிளேஸ் பார்க்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த ஐயப்ப கோயில்கிட்ட தான் இப்படி போய் பார்க்கும்போது பார்த்தா எல்லாமே கெட்டிட்டு இருந்தாங்க. அங்கே போயும் வியூஸ் வந்து சும்மா பார்த்துட்டு எப்படி நல்லா இருக்குது சுற்றி அப்படின்னு சொல்லி மலைலாம் தெரிஞ்சுது. அதையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் பார்த்துட்டு வரதுக்குள்ள ஐயரும் வந்து கோயில் திறந்துட்டாரு. அந்த அம்மனும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஒரு மலைக்கு அடியில் தான் அம்மன் இருக்கிறாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. சாமியும் கும்பிட்டோம். நாங்கள் எல்லாரும் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு மங்கி வந்து முந்திரி பேக்கெட்டை தூக்கிட்டு ஓடிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மேலே பார்த்தா அங்கே நிறைய மங்கீஸ் அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம், அப்போ எந்த மங்கியுமே பார்க்கல. ஆனால் இந்த கோயில் திறந்த பிறகு பார்த்தா நிறைய மங்கி எங்கேருந்து தான் வந்தாங்கன்னே தெரியல, அவ்வளோ மங்கீஸ் இருந்துச்சு அங்கே. எல்லாமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக, அவங்க ஆக்டிவிட்டிஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம மங்கீஸ் பார்க்கணுனாலே ஆல்ரெடி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக காமெடியாக இருக்கும். அப்படிதான் நாங்களும் அப்புறம் சுற்றி நான் அதுக்கப்புறம் நிறைய மங்கீஸ் பார்த்தோம். ஃபுல்லாகவே நாங்கள் நிறைய மங்கீஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி எங்கே திரும்பினாலும் மங்கியாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து நிறைய மங்கீஸ் இருந்தது. அந்த பூ விற்கிறவங்க வந்துட்டு பிஸ்கெட் வாங்கிக்கிறீங்களா கொடுக்குறீங்களா நாங்கள் சரின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. என்னோட கொழுந்தன் தான் கொடுத்தாங்க. பாருங்க அது எப்படி வாங்குதுன்ட்டு. அழகாக நம்ம நாய்க்குட்டிக்கெலாம் பிஸ்கெட் போட்டால் வாங்குவோம்ல, அந்த மாதிரி வாங்குது. வந்து நின்று சண்டைலாம் போடுது. ஒன்று கை வாயில் வச்சுட்டு இன்னொரு பிஸ்கெட் கேட்குது. அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறதுக்கு.
அழகாக வாங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓடிடுது. இந்த மாதிரியெல்லாம் கூட நிறைய மங்கீஸ் பண்ணிட்டு இருந்தது. இது பிஸ்கெட் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த பிஸ்கெட் குப்பையெல்லாம் திருப்பி கவராக போட்டுடுறாங்க. நாங்கள் அந்த பூக்காரம்மாட்ட கேட்டோம், அந்த கவர்லாம் எடுக்க மாட்டிங்களா? அவங்க சொன்னாங்க நான் தான் பெருக்கி இதில் வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் செய்வாங்களான்னு தெரியல. ஏன்னா நிறைய பிஸ்கெட் கவர்ஸு, நிறைய கவர்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அங்கே நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் இங்கேவே மலை மேலே ரூட் வந்து இப்படியே இருக்குது. இங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது. அது ஏறி போனாலே நம்ம கோயில்கிட்ட ஈஸியாக போயிடுறோம். இங்கேருந்து எப்படி எல்லா மங்கீஸையும் சுற்றி வேடிக்கை பார்த்து இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி போனால் நம்ம வந்து கோயில்கிட்ட போயிடலாம். நம்ம கார்லேயும் ஸ்ட்ரைட்டாக கோயில்கிட்ட போகலாம். ரோடும் இருக்குது. இங்கே வந்துட்டு இப்படி இந்த கோயிலை சாமி கும்பிட்டு இப்படி ஷார்ட்கட் மாதிரி போகிற மாதிரி ரூட்டும் இருக்குது. அப்படியே போனால் நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இதான் கந்தாஷ்டமம். இந்த கோயில் நல்லா பெரிய கோயில், நல்லா பெரிய பெரிய சாமி சிலைகள்லாம் இருந்தது. உள்ளே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. லொக்கேஷன் வந்து நமக்கு ரொம்ப மன அமைதி கிடைக்கும் அங்கே கோயிலுக்கு போனால். நாங்கள் வந்து போய் சாமி கும்பிட்டு வரணும்னு தான் நினச்சோம். ஆனால் ஒரு 2 hours மேலேயே நாங்கள் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணினோம். அவ்வளோ சூப்பராக நல்லா சுற்றி நிறைய இடம், ஒவ்வொரு சாமியும் நல்லா பெருசாக இருந்தது. முருகரோட அபிஷேகம் பார்த்து அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அடுத்து முருகருக்கு பண்ணுவாங்க. முருகருக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து இங்கே அம்மன் இருப்பாங்க. அதாவது தன்னோட பிள்ளைகளை வந்து அம்மன் பார்த்துட்டு இருக்க மாதிரி அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. விநாயகர், முருகர், அப்புறம் ஐயப்பன் சுவாமி அப்படி இருந்தாங்க. இங்கே கோயிலுக்குள்ளே சுற்றும் போதும் இங்கே மங்கீஸ் அட்ராசிட்டிஸ் தான். நம்ம கவர்லாம் கொண்டு போனால் அவங்க பிடுங்கிட்டாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் சாமி கும்பிட்டு வரோம், இந்த கவரை பிடுங்கி வச்சுட்டு அந்த மங்கி தரவே மாட்டேன்ருச்சு. எங்கள் அத்தை அதில் வந்து கந்தசஷ்டி புக்கு வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த புக் வேணும்னு சொல்லிட்டு அத்தை நின்றுட்டே இருந்தாங்க. மற்றபடி அதுக்குள்ளே நாங்கள் ஒன்றும் வச்சுல. பிரசாதம், சாமி கும்பிட்ட பூ இருந்தது. அதுக்கப்புறம் அந்த புக்கு இருந்தது பாருங்க. அது கையில் புக்கை வச்சுட்டு எங்கள் அத்தை எனக்கு புக்கு வேணும்னு சொல்லிட்டே இருந்தனால நாங்கள் நின்றுட்டே இருந்தோம். அது என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலான்ட்டு. அது பார்த்தா கவரை விடவே மாட்டேங்குது. அது ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு கூட அதை விடாமல் தூக்கிட்டு ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக புக்கை போட்டு போயிடுச்சு. இதை இந்த மாதிரி லைட்டாக கிழிஞ்சிருச்சு. எங்கள் அத்தை அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவரையுமே கீழே போட்டுருச்சு. இந்த மாதிரி 2 தடவை எங்கள் கவரை பிடுங்கி அட்ராசிட்டிஸ் பண்ணிச்சு. இது ரொம்ப கூட்டமாகவும் இல்லை. நாங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டம்லாம் கம்மியாக தான் இருந்தது. இந்த கோயிலில் நிறைய சித்தர்கள் சிலை வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கோயிலில் தான் வந்து ராகு, கேது அந்த மாதிரி நவகிரகங்கள் எல்லாமே அவங்க ஒய்ஃபோடு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா சாமி சிலையுமே நல்லா பெருசாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்படி எல்லாமே பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியில் வந்து இந்த மாதிரி சீத்தாப்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ட்ராவல் வந்து கண்டினியூ ஆச்சு. இப்போ இனி தான் வந்து நாங்கள் ஊருக்கு போனோம். இப்போவே வந்து மணி 11:30 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் சாப்பாடு நாங்கள் காலைல சாப்பிடல. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஒழுங்காக சாப்பாடு இருக்காது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சுல. அதனால வழியில் வடை வாங்கினோம். நல்லா சூடாக வடை போட்டிருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அந்த வடை. பருப்பு வடை, உளுந்து வடை ரெண்டுமே இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா மோர், எங்கள் அத்தை வந்து தயிர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, நான் இதை மோராக மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த வடையும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 o'clock கிட்ட நம்ம லஞ்ச் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு எங்கள் அத்தை கார்லேயே பாருங்கள் அழகாக மோர் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இதான் நாங்கள் வாங்கின வடை, பருப்பு வடை, உளுந்து எல்லாம் வாங்கி சுட சுட சாப்பிட்டாச்சு. ஏன்னா காலைல சாப்பிடாதனால எல்லாருக்குமே பசி. அதனால எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு கூழ் கடையும் இருந்தது. சரி, கொஞ்சம் கூழும் வாங்கி குடிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூழும் வாங்கினாங்க. ஆனால் எனக்கு வடையும் மோருமே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா லஞ்ச் டைமுக்கு வந்து ஒரு ஹோட்டல் போனோம். அத்தை, மாமா, ஹஸ்பண்ட் எல்லாரும் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. என் குழந்தை வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. நான் வந்துட்டு இந்த பன்னீர் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கடையை வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடித்தாலே எப்போவுமே அங்கே இந்த மாதிரி டால் ஷாப்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ரவுண்ட் போயிட்டு தான் நாங்கள் கிளம்புறது. ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் பார்க்கறதுக்கு எப்போவுமே நமக்கு பிடிக்கும்ல. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் நைட்டு ஒரு 8:30-9 கிட்ட தான் எங்கள் வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் எதுக்காக ஊருக்கு போய்க்கோன்னா எங்கள் சித்தப்பா வீட்டு பால் காய்ப்பு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அங்கே வீடு வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. நாளைக்கு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே அதையும் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போய் நல்லா தூங்கிட்டோம். இப்படி தான் எங்கள் ட்ராவல் ஃப்ரம் மார்னிங் டு நைட் இருந்தது. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது கோயிலுக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு போனது. உங்களுக்கும் என்னோட இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.